தமிழர்களை தாங்கும் விருதுகள். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை. திட்டங்களை உருவாக்குவதில் மட்டும் மாற்றத்தினை கொண்டு வந்தால் போதாது என்று எங்களுக்கும் தெரியும். அதனால்தான் திட்டங்களை கள ஆய்வில் செயல்படுத்துவதில் முற்றிலும் மாற்றங்களை கொண்டு வந்து என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு பாகுபாடும் இன்றி நேர்மையான முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் தகுதியின் அடிப்படையில் அனைவருக்கும் பலன்களை அடையும் வகையில் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது மாற்றத்தினை அனைவரும் காண்பார்கள், ஏமாற்றத்தினல்ல என்று அறுகூதியிட்டு கூறி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சில தூண்டுதலின் பேரில் வேளாண் பட்ஜெட்டை விமர்சிக்க வைப்பதை மக்களும் நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்கள் தளபதியிடம் உங்கள் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. விவசாயிகள் இந்த வேளாண் பட்ஜெட்டை வரவேற்று கொண்டாடிதான் வருகின்றனர். ஒவ்வொரு தாக்குதலும் எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல்படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாது. ஒவ்வொரு தாக்குதலும் எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல்படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாது என்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வரிகளின் வடிவம்தான் எங்கள் முதல்வர். யார் எங்கள் முதல்வர்? யார் எங்கள் முதல்வர்? பெரியார் கொள்கையை நெஞ்சில் ஏற்றியவர், பெரும் புரட்சி அம்பேத்கரின் வழிகள் காட்டியவர், கர்மவீர காமராஜின் ஆட்சியை நீட்டியவர், அஞ்சலேமாளுக்கு அருமை கூட்டியவர், வேலு நாச்சியாரை போல வாளை தீட்டியவர். உண்மையில் நீங்கள் ஆச்சரியம்தான் முதல்வரே. அனைவருக்கும் சூரியனால் வியர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கு வியர்த்தது. இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தங்க தமிழர்களை தாங்கும் விருதுகள். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை.